வணக்கம். இது உங்களுக்கு பிடித்தமான ஜீவா சினிமா. இப்போ அந்த நடிகைகள் எல்லாம் என்னை அந்த நடிகர் அப்படி பண்ணாரு, என்னை தொட்டாரு, லைட் ஆஃப் பண்ணிட்டு தொட்டுட்டாரு, அத்துமீறினார், அப்புறம் விளாண்டாரு, ஃப்ராங்க் பண்ணாரு, அப்புறம் அப்பா வயசுள்ள நடிகர் இப்படி தப்பாக நடந்துக்கிட்டாரு, என்னை தப்பாக நடந்துக்க கூப்பிட்டாரு. இந்த மாதிரி சர்ச்சைகள் பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து வருது. இது வைரல் ஆகுது, இதுக்கு ஒரு ஹேஷ்டேக் வைக்கிறாங்க, பரப்புறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அருணாச்சலம் படம் எனக்கு தெரிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து அருணாச்சலம் படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்ன சல்மான் கானை கட்டி பிடிச்சாங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்திருக்கும்போது. அப்போ ரஜினி வந்து அதை பார்த்து டென்ஷன் ஆனாராம், ஒரு மாதிரி அதை விரும்பலையாம். பார்த்தீங்களா, அவங்க வந்து நார்த் இந்தியனை கட்டிப்பிடிப்பாங்க, நம்மளை மாதிரி சவுத் இந்தியனை கட்டிப்பிடிக்க மாட்டாங்க, நாளையிலேருந்து நம்ம எல்லாரையும் கட்டிப்பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினாராம். அதுக்கடுத்த நாள் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாங்களாம். டக்குன்னு பார்த்தா ரஜினி வந்து பின்னாடி வந்து முதுகு அப்படி தட்டிட்டு போனாராம். யார் தொட்டதுன்னு கேட்டதுக்கு அப்படி கிண்டல் பண்ணாராம். யார் 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 தொட்டா யார் தொட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் கிண்டல் பண்ணி பேசினாராம். இப்படி தன்னை ப்ராங்க் பண்ணி ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு, சௌந்தர்யாட்டியும் இப்படி ஜாலியாக தான் விளையாடுவார் அப்படின்னு ரம்பா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் அவங்க சொன்னதை அப்படியே எடுத்துக்கிட்டா இதில் ரஜினி செஞ்சதில் எனக்கு தெரிஞ்சு பெரிய தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ரம்பாவும் அதை ரசித்து தான் சொல்கிறாங்க, விரும்பி தான் சொல்கிறாங்க. யாருடைய விருப்பம் இல்லாமல் அவர் எதுவும் அநாகரிகமாக அத்துமீறின மாதிரி தெரியல. இருந்தாலும் ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினிகாந்த் அப்படிங்கிறது ஹேஷ்டாக் ஆகுது. இந்த மாதிரி செய்திகள்லாம் பரப்பப்படுவதற்கு பின்னால் எனக்கு ஒரு அரசியல் இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடிகை ரேகா புன்னகை மன்னன் நடித்தாங்கள்ல, அப்போ எனக்கு 16 வயசு தான் ஆச்சு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு வெறும் 16 வயசு தான் இருந்ததான். டக்குன்னு உதட்டில் முத்தம் கொடுக்குற மாதிரி காட்சியை பாலச்சந்தரும் கமலஹாசனும் திட்டமிட்டு மறைச்சிட்டாங்க. அப்படி ஒரு சீன் நடக்க போது எனக்கு முத்தம் கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஒரு பலாத்காரமாக எனக்கு வம்படியாக கமலஹாசன் அப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு செய்தியை பேட்டியில் கொடுத்தது டக்குன்னு பார்த்தீங்கன்னா வைரல் ஆச்சு. அந்த மாதிரி செய்திகள் உடனே இந்த விஷயம் ரஜினி மேட்டருக்கும் இந்த கமல் மேட்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய விருப்பம் இல்லாமல், அதுவும் 18 வயது கூட நிரம்பாத ஒரு குழந்தை, அந்த குழந்தையிடம் அத்துமீறி இருக்காருன்னா இப்போ உள்ள போஸ்கோ சட்டம் மாதிரியான சட்டங்கள் பாயணும். ஆனால் அப்படி இருந்தால் கூட ஒரு குழந்தையாக இருக்கும்போதே ரேகா அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தால் அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்க படத்தில் நடித்து அந்த படத்துக்கு நல்ல பேர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதன் மூலமாக பல பட வாய்ப்புகள் பெற்றதற்கு பிறகு மார்க்கெட்டே போனதுக்கப்புறம் உட்காந்து இதை கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதற்காக கமலஹாசனும் பாலச்சந்தரும் செய்ததை நியாயப்படுத்த முடியுமானா கண்டிப்பாக அது தவறு தான். இப்போ ஒரு மைனர் பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி ஒரு காட்சி இருக்குது அப்படின்னு அவர்களிடம் சொல்லாமலே அவங்க, ஏன்னா அவங்க உடல் அவங்க உரிமை, அதை வந்து அந்த உடலில் அத்துமீறுவது என்பது தவறு தான். அப்படி நடந்திருந்தால் கமலும் பாலச்சந்தரும் உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கவர்கள் தான். அதுவும் இப்போலாம் நிறைய குழந்தைகள் மீது வன்கொடுமைக்கு எதிரான சட்டங்கள், பாலியல் தடுப்பு சட்டங்கள் வந்த இந்த சூழ்நிலையில் அது வந்து மிகப்பெரிய அளவில் குற்றமாக இருக்கும். அதை ரேகா இப்போ தான் சொல்லியிருக்கிறாங்க. ரேகா சொன்னதிலையும் கேள்வி இருக்குது, அவர்கள் செஞ்சதும் தப்பு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம அதில் பதிவு செய்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த யாஷிகா ஆனந்த்னு ஒரு நடிகை, இந்த இருட்டறையில் முரட்டு குத்துங்கிற திரைப்படத்தில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு முறை நான் ஏதோ ஒரு ஸ்டுடியோ ஏதோ போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்தப்போ அந்த டேரக்டர் அவர் வயசுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியரு, எங்கள் அப்பா வயசு இருக்கும், அவர் என்னிடம் தப்பாக நடந்து கொள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க அப்படின்னு. இந்த செய்தியும் பார்த்தீங்கன்னா அந்த 2 நாளாக பரவுது. ஸோ இதை ஏன் வெளியே சொல்லலாம், இல்லை சொல்ல வேணாம்னு நினச்சேன், நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. நடிகை விசித்ரா பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு தெலுங்கு நடிகர் வந்து என்னை தப்பாக நடந்துக்க பார்த்தாரு, அவரிடமிருந்து என்னை ரூம் மாற்றி என்னை காப்பாற்றினவர் தான் என் கணவருங்கிற மாதிரி அவங்க சொன்ன தகவலும் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பிரபலமாக பரவிக்கிட்டு இருக்கு. அதற்கு பிறகு ரஜினிகாந்த் ரொம்ப குறித்து இந்த 2 நாள் போய்கிட்டு இருக்க அந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் ஏற்கனவே இவர் பெப்சி உமாட்ட இப்படி பேசியிருக்கிறாங்கன்னு பரப்புனாங்க. அந்த செய்தியை உள்ளே போய் பார்த்தா பெப்சி உமாட்ட அவர் ஒன்றும் தப்பாக பேசலை. பெப்சி உமாவை சினிமாவில் நடிக்க வரீங்களான்னு கூப்பிட்ருக்காரு முத்து படத்தில். இது ஒன்றும் ஒரு இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லலாம் வராது, அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நடிக்க வரீங்களான்னு அதை தலைப்பு வந்து 2 தடவை ரஜினி கூப்பிட்டாருங்கிற மாதிரி தலைப்பு வச்ச உடனே வரவங்களுக்குலாம் ரஜினி பெப்சி உமா என்ன அப்படிங்கிற மாதிரி அரைகுறையாக புரிஞ்சுக்கிற மாதிரி அது ஒரு சூழல் போயிட்டுருக்கு. அப்புறமேட்டு பெப்சி உமாவே என்ன சொல்கிறாங்கன்னா, செலிபிரிட்டிஸே நின்னாலும் ரஜினி சார் வந்து என்னையத்தான் பார்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அவங்க வந்து சொன்னாங்க. அதையும் போட்டுட்டு பார்த்தீங்களா ரஜினிங்கிறாங்க. இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இதில் வந்து பெண்கள் பக்கம் நிற்கணுமா ஆண்கள் பக்கம் நிற்கணும்னா, பாதிக்கப்பட்டது நடிகையாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் பக்கம் தான் நிற்கணும். அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த நடிகைகள் சொல்கின்ற விமர்சனங்கள், இந்த கருத்துக்கள்லாம் இவர்களை பாதிக்கப்பட்டோருங்கிற ஒரு பட்டியலில் வைக்க தோணுதா, சந்தர்ப்பவாதிகள்ங்கிற பட்டியலில் வைக்க தோணுதா? ஏன்னா இவர்கள் எந்த நேரத்தில் இதை வெளிப்படுத்துகிறார்கள், எப்போது பேசுகிறார்கள், அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா சந்தை மதிப்புலாம் குறைந்து மார்க்கெட்டே இல்லாத நிலையில் தான், அவங்களுக்கு பட வாய்ப்புகளே இல்லாத நிலையில் தான் ரஜினி சார் என்கிட்ட விளையாண்டாரு,
ரஜினி சார் எதிர்பாராத விதமாக கை வச்சுட்டாங்க, கமல் சார் எதிர்பாராத விதமாக எனக்கு உதட்டில் முத்தம் கொடுத்துட்டாரு, அந்த டைரக்டர் என்னைய வந்து இப்படி தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணாரு, நான் சொல்லலை, அந்த தயாரிப்பாளர் என்னை கூப்பிட்டாரு. இது எல்லாமே இவங்க சொல்கிறது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்க லைஃப்பில் உங்களுடைய திறமை முழுவதையும் சினிமாவுக்காக பயன்படுத்தி நடித்து முடித்து சம்பாதித்த பிறகு, இவர்கள் எல்லோருக்கும் ஒரு 50 வயதை தாண்டிய பிறகு மேக்ஸிமம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க. இந்த நடிகர் தான், இவர் தான் அப்படி பண்ணார், அந்த ஷூட்டிங்கில் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க ஒவ்வொருத்தராக அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதில் இவங்க பாதிக்கப்பட்டதாக சொன்னாலும் சரி, இல்லை ஜாலியாக சொன்னாலும் சரி, 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரியான துணுக்குகளை இவங்க சொல்வதற்கான காரணம் என்ன? எப்படினாலும் ரஜினி இமேஜை லைட்டாக டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயந்தான். கமல் வந்து என்னை இப்படி பண்ணிட்டாருங்கிற கோபத்தை வெளிப்படுத்தின விஷயமா இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பாதிக்கப்பட்டோர் என்பதை உணர்ந்தால் உடனடியாக அதுக்கு தீர்வு தரணும். டக்குன்னு கன்னத்தில் அடிங்க, டக்குன்னு ப்ரொடியூசர் கவுன்சில், தயாரிப்பாளர் கவுன்சிலில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். தேசிய மகளிர் ஆணையம், இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்குது, அதுக்கு உடனே நீங்கள் தகவல் தெரிவிச்சிருக்கணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் செய்யாமல் இது யூடியூப்லேயும் வெப்சைட்டுகள்லையும் அவ்வப்போது ஒரு 50 வயதுக்கு பிறகு 22 வயசில் நடந்ததா 50 வயசில் வந்து இப்படி சொல்வதன் மூலமாக என்ன அரசியல் இருக்குது? இது அரசியல் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நடிகைகள்லாம் இப்படி விளையாட்டாகவும் பிராங்காகவும் ஜாலியாகவும் சீரியஸாகவும் அல்லது சீரியஸாக இல்லாமலும் இப்படி பேட்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கணத்தில் தான் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நமது மல்யுத்த வீராங்கனைகள்லாம் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? பதக்கங்களை தூக்கி போட்டு இந்த நாடே வேணாண்டா சாமியை, விளையாட்டே வேணாம், நீ ஆளை விடுறாங்கிறாங்க. ஏன்னா அந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர் பிரிஜ்பூஷன் என்பவர் சம்மந்தமே இல்லாமல் எங்களுக்கு மல்யுத்தம் சொல்லித்தரேங்கிற பேரில் வேறு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறாருங்க, டச் பண்ணுறாருங்க அப்படின்னு நாங்கள் சொன்னால் எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறாங்க. கேட்டு ரோட்டில் அழுது, ரோட்லேயே படுத்து, ரோட்லேயே சாப்பிட்டு, குளிர்லையும் வெயிலையும் காஞ்சு கூட அவங்களுக்கு நீதி கிடைக்கல. கடைசியில் பிரிஞ்சுபூஷனை எடுத்துகிட்டு பிரிஞ்சுபூஷன் பிஏவை போட்டிருக்காங்க, அவருக்கு பினாமி மாதிரி ஒருத்தரை போட்டிருக்காங்க. இதற்கப்புறம் நாங்கள் எப்படி இந்த நாட்டை நம்புவதுன்னு அந்த விளையாட்டு வீராங்கனை அழுதுட்டு போகிறாங்க. அப்போ நம்முடைய கவனம் எங்கே இருக்கணும்? இந்த விளையாட்டு வீராங்கனைகளுக்கு மீது நடைபெறுகின்ற அந்த பாலியல் அச்சுறுத்தல், அதை துணிச்சலாக சொல்கிறாங்க. என்னை இவர் தொட்டாருன்னு சொல்லிட்டு எல்லா பலன்களையும் அனுபவித்துட்டு 20 வருஷம் கழித்து வீட்டில் ரிட்டைர்மெண்ட் லைஃப் அப்போ சாக்ஷி மாலிக் சொல்லலை, என்னை வந்து பிரிஜ்பூஷன் ஒரு எம்பி அன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் இருந்துச்சு, இப்படி தொட்டாங்கன்னு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த இதுவும் இல்லாமல் எல்லாம் சம்பாதித்ததுக்கு பிறகு சொல்லலை. பதக்கம் வேணாம், எனக்கு இந்த நாடு என்னை விளையாட வைக்கிற வாய்ப்பு வேணாம், போ அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு தன்மானம் முக்கியம், இப்படி கண்ட இடத்துல நீ கை வைக்கிறத சகிச்சுக்கிட்டு நான் விளையாட வேண்டிய அவசியம் இல்லை, கேட்டால் நீ ஆம்பளை, நீ பொறுப்பில் இருக்க, அதிகாரத்தில் இருக்க, உன்னை நான் சகிச்சுக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு வராங்க பாருங்கள் அதிகார வர்க்கத்தை. அவர்கள் பக்கம் அவர்களின் கூற்றை நாம் கேட்கணும், அவர்கள் பக்கம் நின்று பேசணும், அவர்கள் பக்கம் நம்ம நிற்க வேண்டிய கடமை ஊடகவியலாளர் நமக்கு இருக்குது. நீங்கள் சினிமா ஊடகவியலாளராக இருங்க, அரசியல் ஊடகவியலாளருங்க, பொதுவான சினிமா பார்வையாளர்களாக இருங்க, யாராக இருந்தாலும் ஒரே மாதிரியான செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸை கூட யார் சொல்கிறா, எந்த நேரத்தில் சொல்கிறாங்க, சொல்வதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்னன்னு தயவுசெய்து யோசிங்க. இந்த ரம்பா முற்பட இந்த ரேகா இவங்க எல்லாம் இப்படி வரிசையாக இன்றைக்கி யாசியானது எல்லாம் ஒருத்தர் சொன்னோன்னா ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் அப்படியே போட்டு இவங்க பரப்புகிறாங்க. அது ஒரு பேசு பொருளாகுது, அது ஒரு வைரல் ஆகுதுல்ல. ஆனால் உண்மையில் பேசப்பட வேண்டிய விஷயங்கிறது மல்யுத்த வீராங்கனை இஷ்யூ தான் இப்படி பரபரப்பாக பேசணும். நான் அவர்களைத்தான் பாதிக்கப்பட்டவராகவும் உரிமை மறுக்கப்பட்டவராகவும் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்பவர்களாக நான் அவர்களை தான் பார்க்கிறேன். அதில் உண்மையான தியாகம் இருக்குது, உண்மையான சுயமரியாதை உணர்ச்சி இருக்குது. சும்மா இப்போ அந்த நேரத்தில் நானே கேட்குறேன், அருணாச்சலம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் பேசியிருக்கலாமே. ஒரு ஜானகிராமன் ஷூட்டிங்கில் இருக்கும்போதோ, காதலா ஷூட்டிங்கில் இருக்கும்போதோ ஓப்பனாக ரஜினியை எதிர்த்து பேசியிருக்க வேண்டியதானே. நீங்கள் ரஜினியை எதிர்த்து பேசலை, ஆனால் எனக்கு ரொம்ப ரஜினியை போட்டு கொடுக்குற மாதிரி, ரஜினியை காலி பண்ணுற மாதிரி, ரஜினியோட இமேஜை ஒரு டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் அந்த பேட்டி வந்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு ரஜினியை பற்றி டாக் ஓடட்டும், ரஜினி ரம்பான்னு ஒரு டாக் ஓடட்டும், ரஜினியே பிஜேபி ஆளுனுங்கிற மாதிரியான ஒரு டாக் இருந்தாலும் சொல்லி வச்சு நடக்குதா அப்படின்லாம் தெரியல. நம்மளை சுற்றி என்ன நடக்குது, என்னென்ன சதித்திட்டங்கள் நடக்குதுன்னே தெரியல. இப்போ நான் கேட்குறேன், இந்த நடிகைகள்லாம் இவங்க தொட்டாங்க, அந்த நடிகைகள் தொட்டாங்க, அந்த தயாரிப்பாளர் கூட்டாங்கங்கிறாங்களே, இந்த பிரபலங்கள்லாம் அந்த சாக்ஷி மாலிக் அந்த மல்யுத்த வீராங்கனை வந்து ப்ரெஸ் மீட்டில் அழுதுகிட்டே ஓடி வரும்போது யாராவது ஒருத்தர் இதே போல் எனக்கு நடந்தது நீங்கள் சொல்லி அந்த பெண்ணுக்கு ஆதரவு தந்து டெல்லியில் போய் நின்றுக்கிட்டு இதே மாதிரி நாங்களும் கண்ணாமண்ணான்னு அனுபவிச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட உங்கள் மீது ஒரு நம்பகத்தன்மையும் ஒரு உண்மையும் உங்கள் பக்கம் நிற்கணுங்கிற எண்ணமும் வரும்.
ஆனால் ஒரு மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதே நடிகருடன் அதே யூனிட்டோட பல படங்கள் நடித்து 60 லட்சம் 70 லட்சம் 2 கோடி 3 கோடின்னு சம்பாதிச்சு இனிமே சினிமாவில் நமக்கு மார்க்கெட்டே கிடைக்காதுன்னு அதுக்கப்புறம் என்னென்னமோ ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்த்து அதுவும் செட் ஆகலைனோட ஒரு தயாரிப்பாளரையோ ஒரு தொழிலதிபரையோ கல்யாணம் பண்ணி இப்போ செட்டில் ஆகிட்டு நல்லா இருக்கீங்க. இப்போ மீண்டும் நீங்கள் சொல்வதன் மூலமாக என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த விஷால் போன்றவர்கள்லாம் மக்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அவ்வப்போது வந்து திடீர்னு கேள்விகள் கேட்டு டக்குன்னு காணாம போயிடுவாங்க. டக்குன்னு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட போயிட்டு இருப்பார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிராங்க் அப்படிங்குவாங்க. நிர்மலா சீதாராமன் நாட்டுக்கு நிதி வேணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கும்போது விஷால் வந்து ஒரு பிராங்க் பண்ணி அதை திசை திருப்பி விடுவார். தண்ணி தூத்துக்குடியில் மாரி செல்வராஜ் நின்று அங்கே போராடிட்டு இருப்பார். மாரி செல்வராஜ் அங்கே ஏமாத்துறாரு ஃப்ராடத்தனம் பண்ணுறாருன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் விஷால் சென்னை வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இதெல்லாம் தடுக்க யாருமே இல்லையான்னு சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பார். பாதிக்கப்பட்ட தூத்துக்குடிக்கும் போக மாட்டார், சென்னைக்கும் வர மாட்டார். ஆனால் ஃபாரினில் ஒரு பொண்ணோட சுற்றுவார். என்னன்னு கேட்டால் பிராங்க் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மல்யுத்த வீராங்கனைகள் போராடிக்கிட்டு இருக்கும்போது ரம்பா மேட்ரு வருது, ரம்பாவோட சேர்ந்து பெப்சி உமா மேட்ரு வருது, பெப்சி உமாவோட சேர்ந்து யாஷிக் மாலிக் வந்து என்னை இப்படி சொன்னாங்கன்னு. இது எல்லாம் நல்லா கவனித்து பாருங்கள். மக்களுடைய மூளையை திசை திருப்புவது என்பது மிகப்பெரிய ராஜதந்திரம். அது ஒரு சாணக்கிய தந்திரம். இப்போ என்னதான் ரஜினி ரம்பாங்கிறது ரெண்டுமே கிளாமர். ரஜினிங்கிறது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி பொருள், ரம்பாங்கிறதும் பேசுறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ ரஜினி ரம்பா என்ன பண்ணார், ரஜினி தொட்டுட்டாரா, அவங்க பின்னாடி தொட்டுட்டாங்க அப்படின்னு ரம்பா சொல்கிறாங்க, முதுகை தட்டிட்டாருங்கிறாங்க. சில பேர் முதுகை தொட்டுட்டாங்கிறாங்க, சில இது என்ன சொல்கிறாங்க பின்னாடி தொட்டுட்டாங்கங்கிறாங்க. அது நீங்கள் என்ன அர்த்தமே புரியல. ஆனால் ரம்பா என்ன சொல்கிறாங்க, ரஜினி வந்து அல்டிமேட்டாக ரொம்ப ஜாலியான நபர்னு சொல்லி தான் முடிக்கிறாங்க. அந்த ஜாலியான நபர்னு அவர் சொல்கிறத விட்டுட்டு தலைப்பு தொட்டாரா, அத்துமீறினாரா, என்ன செய்தார், ரம்பா உடைத்த உண்மை அப்படின்னு அவங்க போடும்போது இது ஒரு சுவாரஸ்யமாகி இது ஒரு பேசுபொருளாகுது. இதோட சேர்த்து பெப்சி உமாவை 2 தடவை படத்தில் நடிக்க கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான இதை வேறு மாதிரி பொருளில் தலைப்பு வச்சு போடுறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா பெப்சி உமா அப்புறம் என்னையே தான் அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார், யார் இருந்தாலும் என்னையே தான் அவர் ரசிப்பாருன்னு பெப்சி உமா சொன்னதையும் இப்போ வைரலாக்குறாங்க. அப்போ உண்மையில் பாதிக்கப்பட்டு என்னையை இப்போ ஒருத்தர் தொந்தரவு செஞ்சுருக்கான், எனக்கு நீதி வழங்குங்கன்னு ஒரு பொண்ணு வந்து கண்ணகி மாதிரி நீதிமன்றத்தில் பாண்டிய மன்றத்தில் கேட்குற மாதிரி நடு ரோட்டில் டெல்லி ஜந்தர் மந்தரில் கேட்குறாங்க. அது இந்த அளவுக்கு வைரல் ஆகுவதில்லை, பேசுபொருள் ஆகுவதில்லை. ஆனால் ரம்பா ரஜினி அப்படிங்கிறது வைரல் ஆகுது. யாஷிகா ஆனந்த் வந்து அப்பா வயசு உள்ளவர் என்னை கூப்பிட்டாருன்னு சொல்கிறது வைரல் ஆகுது. புரியுதுங்களா? இவர்கள் பேசுவதை என்னால் இயல்பாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ரம்பா யார், ரஜினி யார், இவர்கள் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை அவர்களே உருவாக்குறாங்க. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு பிறகு எந்த கெட்ட பேரும் இல்லை. உள்ளே படித்து பார்த்தீங்கன்னா ரஜினி ஒன்றுமே பண்ணலைங்கிறதா வருது. இருந்தாலும் இதை ஒரு 2 நாள் பேசுபொருள் ஆக்குவதன் மூலமாக மல்யுத்த வீராங்கனை இஷ்யூவை தள்ளி போடலாம். நிர்மலா சீதாராமன் குறித்து ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. இடி அதிகாரிகள் விவசாயிகள் இஷ்யூ, இடி அட்டூழியம் பண்ணுதுன்னு மக்கள்கிட்ட கோவம் வருது. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ரஜினி ரம்பா சர்ச்சையை கிளப்புறாங்க. விவசாயிகளில் வந்து இப்படி இடி மிரட்டுறாங்களாமே அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நிர்மலா சீதாராமன் பணம் தராமல் இருக்கிறாங்களே, என்ன ஒரு ஆணவ பேச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை திசை திருப்பதற்கு விஷால் ரம்பா மாதிரி இஷ்யூஸ் ஓடுதா, யாஷிக் ஆனந்த் போன்றவர்கள் சொல்ல வைக்கப்படுகிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அப்படி என்ன ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டால் சொல்லவே கூடாதுன்னா கண்டிப்பாக சொல்லலாம். அதை நான் சொல்கிறேன். உண்மையிலே ஒரு பொண்ணு கண்ணுக்கு எதிராக பாதிக்கப்பட்டு அழும்போது அதற்கெல்லாம் இவர்கள் பேசுவது கிடையாது. இந்த நடிகைகள், இந்த பிரபலங்கள், குஷ்பு உட்பட யாரும் எதுவும் சொல்வது கிடையாது. ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் எப்போ, அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத மட்டும் சொல்லி இப்போ எங்களுக்கு நீதி கிடைக்காதாங்குவாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து ஆண்டாள சர்ச்சை அப்போ தான் வைரமுத்து அதிகமாக குறி வைக்கப்பட்டார் மீட்டூவில். அப்போ எப்போ யார் ஒரு கருத்தியல் ரீதியாக வேற ஒரு இஷ்யூ தமிழ்நாட்டில் எழுந்து வருகிறது, ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு விஷயம் பேசுகிறாங்க, மதவாதத்துக்கு எதிராக பேசுகிறாங்க, ஒன்றிய அரசின் அதிகாரத்துக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு வரும்போது அதை திசை திருப்ப இது போன்ற வைரல்கள், இந்த மாதிரி சர்ச்சைகள் வருது. அது சுவாரஸ்யமாகி முடியுது. நல்லா கவனித்து பார்த்தோன்னா இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பு இருக்காது. இதனால் ரஜினிக்கு என்ன பாதிப்பு? ரஜினி ஒன்றுமே பண்ணலன்னு ரம்பாவே சொல்லிட்டாங்க. ஆகவே இது எல்லாமே ஒரு முக்கியமான பிரச்சனையை, நிர்மலா சீதாராமன் மீது இருக்கக்கூடிய கோபத்தை, இடி அமலாக்கத்துறை அட்டூழியம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு உணர்வை, வெள்ளத்தில் எதுவுமே செய்யலைங்கிற கோபத்தை, இப்போ மல்யுத்த வீராங்கனைகள் வந்து அத்துமீறி அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த கோபம், இதையெல்லாம் தணிந்து போகிற வழிக்கு இதையெல்லாம் மடைமாற்று விதமாகத்தான் இந்த மாதிரி சர்ச்சைகள், இந்த மாதிரி வைரல் பேச்சுகள்லாம் வருகிறதோ, அப்படி இவர்கள் இயக்கப்படுகிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அந்த சந்தேகம் உங்களுக்கும் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. நான் என்னுடைய சந்தேகம், என்னுடைய ஊகம் சரியா? ஏன்னா இவர்கள் பேசுகிற காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம். அருணாச்சலம் வந்து 23 வருஷம் கழிச்சு இன்றைக்கி சொல்ல வேண்டிய காலகட்டம் என்ன? அப்போ இது எந்த அரசியலை மறைக்க இது நடக்குது அப்படிங்கிற சந்தேக கண்ணோட்டத்தோடு இதை அணுக வேண்டியது இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கும் இதே கருத்து, இதே மாதிரி சந்தேகங்கள், இதே மாதிரி சம்பவங்கள், இப்போ நான் பேசுனது போக நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கும் இருந்தால் நீங்களும் பின்னோட்டத்தில் என்னோட கருத்துக்களை ஆதரித்து அல்லது என் கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக கூடுதல் தரவுகளுடன் கருத்துக்களை என் கமெண்ட்ஸில் போடுங்க.
இது போன்ற சினிமா குறித்து பல்வேறு அறியப்படாத, தெரியப்படாத, புதுமையான, தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு செய்திகள், சுவாரஸ்யமான உரையாடல்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேர்றதுக்கு ஜீவா சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.